சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் நோன்பு சாட்டியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அம்மா கம்பம்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன் பாருங்கள். அவ்வளோ அழகுனா அழகு. இந்த கம்பம் எப்படி தான் கிடைக்கும்னே தெரில. அது பார்த்திங்கன்னா கம்பம் வந்து யாரோ கனவுல போய் சொல்லுவாங்களாமா, இந்த இடத்துல கம்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த கம்பம் இருக்குமாம்மா. அப்படி செலக்ட் பண்ணுற கம்பம் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், பிரமிச்சு போயிடுவீங்க, அவ்வளோ அழகு. அப்புறம் சரின்ட்டு இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோம். அந்த அம்மாவோட கண்ணு அத்தான அழகு பத்த கண்ணு. முகம் மட்டும்தான். அம்மா வந்து சாதாரண நாளில் போனால் லிங்க ரூபத்தில் தான் இருப்பாங்க. இங்கே வந்து இப்போது நோம்பி சாட்டினால 15 நாள் சாட்டு முகம்லாம் வச்சு செமையாக இருக்கும். அந்த கம்பத்தில் வந்து அத்தனை பேர் பால் ஊற்றுவாங்க. பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே வந்து ஊற்றுவாங்க. சாயங்கால டைமில் போனோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். பால் ஆறாக ஓடும், அத்தனை ஆறு ஓடுற மாதிரி ஓடும். அத்தனை பால் ஊற்றுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த அம்மாங்கிட்ட. அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட போகும்போது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு நல்லபடியாக ஒற்றுமையாக நிம்மதியாக வாழணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். மாரியம்மன் செம்மையான அம்மங்க. பிளான் பண்ணி செய்யும் அந்த அம்மா. ஏன் கேட்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 20வது வருஷம் எனக்கு இந்த பூவோடு எடுக்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்ட்டு இல்லை, அதில் ஈடுபாடு இல்லை. ஏன்னா இவருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நான் என்றைக்குமே செய்யவே மாட்டேன். மாலை போடுறது இதெல்லாம் வந்து இவருக்கு கொஞ்சம் பிடிக்காது. அது எதுக்கு வீணாக குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி லவ் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் 2020 என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பாப்பாவும் நானும் பூவோடு எடுக்கிறோம் அப்படின்னு வேண்டியிருந்தேன். எப்படி வேண்டியிருக்கேன் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் நோன்பு சாட்டுறாங்க. வேண்டியிருக்கேன். ஆமாம், 2021 நினைக்கிறேன். ஆமாம், வேண்டியிருக்கேன். மார்ச் மாதம் சாப்பிட்டாங்க, வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆமாம் 2020 21 அப்போ வேண்டியிருக்கேன். என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே கல்யாணம் பண்ணி. அப்போ என்ன ஆச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சா. ஆனே அப்போ நம்ம வந்து அடுத்த வருஷம் நாங்கள் வந்து அவர் நான் பாப்பா எல்லோரும் போனப்போ அவர் கார்லேயே வந்துக்கிட்டார். தம்பியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு வந்துருந்தான். அவர் கார்லேயே வந்துக்கிட்டார். அப்புறம் நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா சரி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போய் பூவோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம்தான் இந்த சேலையெல்லாம் வாங்கிட்டு புது சேலையெல்லாம் வாங்கி மஞ்சள் கலர் சேலையெல்லாம் வாங்கி ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துட்டோம். போய் தைக்க கொடுத்தோம்தான் பேர். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? போகவே முடியல. மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமையே போயிட்டு இருந்துச்சு. அதனால் பூவோடு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த சேலை இன்னும் கட்டவே இல்லை, புது சேலை அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயம், அவர் இறந்துட்டார் மே மாதம். மார்ச் மாதம்தான் வந்துச்சு. இந்த மாதிரி மாசி மாதம்தான் நோம்பி சட்டுவாங்க. அப்போ வந்துச்சு. அவர் இந்த மாதிரி இறந்துட்டார். அப்போது என்ன ஆகுது, முடியல. அந்த டைமில் வந்து மாசி மாதம் ஒரு நாள் கூட போகவே முடியல. பூவோடு எடுக்கலான்ட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அந்த அம்மாவை போய் பார்க்க கூட முடியல. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா வந்து கரெக்டாக எப்படி கூப்பிடுது பாருங்களேன். இன்றைக்கி டானே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிச்சு. அக்கா ஆட்டோவே அனுப்பிச்சி விட்றேன், நீ அந்த ஆட்டோலேயே வந்துடுங்கக்கா, நம்ம ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோலேயே வந்துடலாம், கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டு ஆட்டோ வந்தோடனே நான் போனோன்னே ஆட்டோக்காரர் நிற்க சொல்லிவிட்டு நாங்கள் போய் கூட்டம் அவ்வளோவா இல்லை, போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கடவுள் வந்து நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ, கடவுள் நேசித்தாதான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு சாயப்பா மட்டும் இல்லை,
எல்லா கடவுள் திருப்பதிக்கு போகணுன்னா கோடி கோடியாக கொட்டி வச்சுருந்தா மட்டும் போக முடியாது. இல்லாதவங்க கூட அங்கே போய் இருக்காங்க. அது கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த எல்லையவே மிதிக்க முடியும். பெரும் வெங்கடாஜலபதி மட்டும் இல்லை, முருகராகட்டும், மேல்மருத்துவர் அம்மாவாகட்டும், சிவனாகட்டும், யாராகட்டும், அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளுக்கு அதை அந்த அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டின்றாங்க. ஆன்மீகம் நம்ம சாமி கும்பிட்றது தான் ஆன்மீகமா? ஆன்மீகம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆன்மீகம்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மனிதனுக்கு கடவுளை காண வேண்டும் என்று ரொம்ப ஆசை. அவரை எப்படி சந்திப்பது என்று நிறைய பேரை கேட்டான். கோவிலுக்கு போ என்றார்கள். உடனே புறப்பட்டான். போகும் வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான். அவர் கேட்டார், எங்கே போகிறாய்? கடவுளை காணப் போகிறேன். எங்கே? கோவிலில். அங்கே போய் அவரை வழிபடப் போகிறேன். அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவரை வழிபட முடியும்? அப்படி என்றால் உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காகத்தான் இருக்க முடியும். அவன் ரொம்பவே குழம்பி போய்விட்டான். ஞானி தெளிவுபடுத்தினார், மனிதனே, நீ செய்யப்போவது உண்மையான வழிபாடு அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் வழிபாடு என்ற பெயரில் ஆண்டவனிடம் தங்கள் ஆசைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகளை குரல் மூலம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது புகார்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். நான் கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன். நீ அறியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்படியானால் ஆண்டவனை நான் சந்திக்க என்னதான் வழி? அவரை நீ சந்திக்க முடியாது. அவரை உணரத்தான் முடியும். அதற்கு என்ன வழி? தியானம். தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை. மனிதன் வியப்போடு நிமிர்ந்தான். அவர் சொன்னார், தியானம் உன் மனதோடு சம்பந்தப்பட்டது. அது உனக்குள் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில் கடவுள் இருப்பதை நீ உணரத் தொடங்குவாய். உண்மையான தியானத்தின் பின்விளைவே வழிபடுதல் ஆகும். தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும். அந்த மனிதனும் ஞானியும் பேசி கொண்டிருக்கும் போதே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அங்கே வந்தார். ஞானியின் முன்னால் வந்து பணிவோடு நின்றார். தன்னுடைய தேவையை சொன்னார். ஐ வாண்ட் பீஸ். ஞானி சொன்னார், முதல் 2 வார்த்தைகளை விட்டு விலகு. 3வது வார்த்தையை நீ நெருங்கலாம் என கூற வந்தவர் யோசித்தார். ஐ வாண்ட் 2ஐயும் விட்டு விலகினால் பீஸ் நெருங்கி வருகிறது. நான் என்ற அகங்காரத்தை விளக்குங்கள். என்னுடையது என்ற ஆசைகளை விளக்குங்கள். அமைதி என்ற இறைநிலையே நீங்கள் நெருங்கி விடுவீர்கள். வெளிநாட்டுக்காருக்கு விளக்கம் கிடைத்தது. மன நிறைவோடு திரும்பி சென்றார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதன் அங்கே வந்தான். சுவாமி, இப்போ தான் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வர்றேன். அருமையான தரிசனம். அந்த அளவுக்கு வேறு எங்கேயும் யாருக்கும் கிடச்சிருக்காது. எப்படி அது? ஸ்பெஷல் தரிசனம். 50 ரூபா டிக்கெட். சுவாமிக்கு நெருக்கமாக போய் சன்னதியிலே கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சது. அவன் முகத்தில் கடவுளை நெருங்கிவிட்ட பெருமிதம். ஞானி கேட்டார், அப்படின்னா உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு 10 அடி தூரம் இருக்கும், அவ்வளோதான். உற்சாகமாக சொன்னான். உன் அளவுக்கு வேறு யாரும் நெருங்கவில்லையா? இல்லை. அந்த வகையில் பார்த்தால் உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவரும் வேறொருவர் உண்டு. யார் அவர்? அங்கே இருக்கிற அர்ச்சகர். வந்தவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாற்றம். சரிங்க சாமி, நான் வரேன். சோர்வோடு நடந்து போனான். அதன் பிறகும் விவாதம் தொடர்ந்தது. இறுதியில் மனிதன் எழுந்தான். ஞானியிடம் விடை பெற்றான். திரும்பி நடந்தான். ஞானி கேட்கிறார், எங்கே போகிறாய்? வீட்டுக்கு. கோவிலுக்கு போகவில்லையா? இல்லை. அங்கே போக வேண்டும் என்றுதானே புறப்பட்டு வந்தாய்? ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டேன். ஞானி 2 கைகளையும் உயர்த்தினார். ஆன்மீகம் என்பது நெருங்குவது அல்ல, விலகுவது. எவ்வளவு தூரம் நான் என்னிடம் என்ற அகந்தையில் இருந்து விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறீர்கள் என்பது ஆமாம், இந்த உலகப் பொருள்களில் எதையுமே ஆசை வைக்காமல் எல்லாமே அவரோடது. படைச்ச எல்லாமே அவரோடது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா அப்படின்னு என் தம்பி சொன்னான்னு சொன்னேன். உண்மையான வாசகம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. எல்லாமே அவரோடதுன்னு போது எதுவுமே நம்மளுடையது கிடையாது. அப்போ நம்ம என்னைக்கு அப்படி அவர் எல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பம், என் வாழ்க்கையும் நீங்கள் கொடுத்தது, நீங்கள் எப்படி என் வாழ்க்கை அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அமைச்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா
அவர் விருப்பம் எல்லாமே நிறைவேறும். நம்மளோட விருப்பங்களையும் சேர்த்து அவர் நிறைவேற்ற ஒரு கடமை அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர் நமக்கு நல்லது தான் செய்வார். அவர் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்ய நினைத்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவரும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்கள் பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சுணக்கம் ஆகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களுக்கு உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.